Hi friends, welcome to a2b Star Views. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஆரோக்கியமான ரொம்பவும் சுவையான வாழைப்பழ பொங்கல் தான் செய்ய போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் வெல்லம், 1 கப் பால், 2 வாழைப்பழம் நான் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை தேவையான அளவு, 3 ஏலக்காய். முதல்ல வெல்லத்தை நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கம்பி பதத்துக்கு வரணும்னு இல்லை, நம்ம சும்மா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 கப் பால் ஊற்றி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட அரிசியும் பருப்பும் நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வந்துருச்சு. பொங்கல் நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூட 3 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இது கூட உலர் திராட்சையும் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ரொம்பவும் ஆரோக்கியமான வாழைப்பழ பொங்கல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.